அனைவருக்கும் வணக்கம். சற்றமும் கிடைத்த முக்கிய தகவலின்படி நாளை செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சந்திர கிரகணத்தின் போது என்னெல்லாம் செய்ய வேண்டும், என்னெல்லாம் செய்யக்கூடாது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு சந்திர கிரகணம் பற்றி பல்வேறு புதிய தகவல்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். நாளை நாட்கள் 7/9/2025 அன்றைய நாட்கள் சந்திர கிரகணம் ஏற்பட உள்ளது. பூமி சூரியனை சுற்றி வரும் பாதையிலும் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையிலும் சில நேரங்கள் சூரியன் பூமியை மற்றும் சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும். இதைதான் சந்திர கிரகணம் என்று கூறுவர். அப்போது சூரிய ஒளி பூமியில் விழுந்தாலும் சந்திரன் மீது விழாது. இதனால் சந்திர கிரகணம் ஏற்படுவது உள்ளது. தற்போது சந்திர கிரகணத்தின் போது என்னெல்லாம் செய்ய வேண்டும், என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பது பற்றி தற்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து கொண்டு வழிபட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறியை நறுக்குதல் மற்றும் உரித்தல் போன்ற வேலையை செய்யவோ உணவு உண்ணவோ கூடாது. குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் கத்தி, கத்திரிக்கோல் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தவே கூடாது. கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது, தையல் வேலை பார்ப்பது போன்ற எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை பற்றி தற்போது பார்க்கலாம். உணவு மற்றும் தண்ணீரில் தர்ப்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும். இதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும். கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளாமல் என அறிவிக்கப்பட்டனர். கிரகண காலத்தில் ஸ்தோத்திரங்கள் சொல்லி வழிபடுவது நல்லது. கிடைக்கும் பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும். கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுவது நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும். சந்திர கிரகணத்தின் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும். இந்த சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் சிறப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுத்த பிறகு அவர்களுக்கு பலன்கள் உண்டாகும். இதே போன்று பல்வேறு வீடியோக்கள் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.